எல்லா பேரும் 140 ரூபா கொடுங்க. ஏன் 145 ரூபா கொடுக்குறீங்க? 140 ரூபா கொடுங்க. எல்லா பேரும் 145 ரூபா கொடுக்காதீங்க. ரூபாய் எப்படி வரணும்? எப்படி வரும்? ஸ்டிக்கர் எப்படி வரும்? அதோட லேபிள் இருக்கு, இதுலயே போட்டுருக்கு, பேர் போயிட்டுருக்கு, அந்த பேர் முதல் போட்டுருக்கு. இதை எப்படி டூப்ளிகேட் பண்ண முடியும் பாட்டில் சொல்லுங்க? ஸ்டிக்கர் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ஆக போகுது. இது எதுக்கு நீங்க இதுக்கு வாங்க மாட்டீங்க? எக்ஸ்ட்ரா 5 ரூபா வாங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பாட்டிலுக்கு 5 ரூபா கூட வாங்குறேன், கொடுக்குற பாட்டில் இது பண்றேன். உலகத்துக்கே தெரியும்ல, அதை தான் நான் சொல்றேன். என் பேர் முருகன். ஒயின் சாப்பாட போய் நான் டெய்லி 4 கோட்டு 5 கோட்டு சாப்பிட்றேன். நான் வாங்கி சாப்பிட்றேன். திருப்பி பாட்டில் போய் கொடுத்தா ஸ்டிக்கர் இல்லைன்னு சொல்லி ஸ்டிக்கரோடு இருக்குது, ஆனால் பாட்டில் வாங்க மாட்டேன்றாங்க. இதே மாதிரி தெரு பூரா பாட்டில் கிடக்கு, யார் போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றாங்க. என்ன அப்படின்னா ஆட்டோன்னு ரிப்போர்ட் பண்ணு. அதுபோக பாட்டிலுக்கு 140 ரூபாய்க்கு 145 ரூபா ஆகுறாங்க, 155 ஆகுறாங்க, 150க்கு 5 ரூபா சேர்த்து வர ஆகுறாங்க. நீ அங்கே வேண்டாம் ரிப்போர்ட் பண்ணு, நாங்கள் தெரிஞ்சா பார்த்துக்கிறோம், உனக்கு தெரிஞ்சா பாரான்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வழி பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்கள். இது வந்து மேல் இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணு. ஏன்னா இப்போ ஏன் மாதிரி இப்போ இதே இந்த கடையை நிப்பாட்டிட்டாங்க, ஒயின் ஷாப்பை நிப்பாட்டிட்டாங்க, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கேன். இப்போ நான் திருந்தவே இல்லை. நான் 4 கோட்டு சாப்பிட்றேன், டெய்லி 1000 ரூபாய் சாப்பிட்றேன், எனக்கு 1000 ரூபா மிச்சமாகும்ல. இப்போ அந்த போல போதில்லை. அதனால் வந்து ஒன்று கவர்மெண்ட் நடத்தினா ஒழுங்காக நடத்தணும், இல்லாட்டி மொத்தமாக டோட்டலாக கடையை கூட அடைக்கட்டும், சந்தோஷம். எல்லா பேர் குடும்பமும் நல்லா வரும். அதனால் வந்து கவர்மெண்ட் பார்த்து என்ன முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. 5 ரூபா இது கூட வாங்கினேன். கவர்மெண்ட்டில் சம்பளம் தானே வாங்குறாங்க, இப்போ எது கூட வாங்குறேன் 5 ரூபா. அது சொன்னால் உனக்கு தெரிஞ்சா பாராட்டுறாங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை பார்த்து எடுக்க சொல்லுங்கள், பார்த்துக்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.